மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் நீக்கியதும் அவர்தான். இந்த 2 கேள்விக்கும் அவருக்கு தான் பதில் கேட்கணும். உங்களுடைய அரசியல் பார்வையில அவர் சொன்ன கருத்து சரியான அரசியல் பார்வையில் யார் கேள்வி கேட்டார்களோ திரும்பவும் அதனை வாபஸ் கொண்டு பதில் சொன்னார்களோ அவர்கள் தான் அதை கேட்கணும். மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வந்து போவீங்களா? இல்ல அவர் பொதுவாத்தையும் அழைப்பு விட்டுருக்காரு. திருமாவளவன் அவர்கள் பொதுவான அழைப்பு விட்டிருக்கிறார். எங்களுடைய நிலைப்பாடு தலைமைகள் நிர்வாகிகள் கூடி முடிவு சொல்லியிருக்கிறேன். அதை பூர்வாங்க நடவடிக்கைகள் அவர்கள் இறங்கும் பொழுது இவருக்கு விடை கிடைக்கும். இந்த மாநாட்டுக்கான அழைப்பு பெரிய சர்ச்சையா இருக்கு. ஒரு சார்பை கூப்பிட்டு ஒரு சார்பை கூப்பிடல. உங்களுக்கு மட்டும்தான் அந்த மது ஒழிப்பு என்ன இருக்கா? எங்களுக்கு எல்லாம் இல்லையா? இதுல ஜாதியும் மதமும் எங்கேயுமே வந்துச்சு மாநாட்டுன்னு கேட்கிறாங்க சில தலைவர்கள். மற்ற தலைவர்கள் கேட்ட கேள்விக்கு எந்த பதிவு ஐயா வராது. என்னை பொறுத்தவரை மது தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய மாநாட்டு அழைப்பை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? தலைவர்களை விட்டுறலாம், நீங்க இந்த அழைப்பை முதல்வரின் அந்நிய முதலீட்டை பற்றி என்ன? ஏற்கனவே அதை பற்றி நான் கருத்தை சொல்லியிருக்கேன். உண்மையிலேயே அந்த முதலீடு ஈர்க்கப்பட்டு இங்கு வந்து சேர்ந்தால் தொழிற்சாலை தொடங்கினால் போய் நான் வரவேற்பேன் என்பதை தெரிவித்துக்கிறேன். வரவேற்பேன். பெரிய எதிர்பார்ப்புல இருக்காங்க. எப்போ ஒன்றிணைங்க போறீங்க? ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு. வருகிற 2026 மீண்டும் அண்ணன் தம்பியா ரெட்டை குலை துப்பாக்கியா நீங்களும் எடப்பாடியும் சேர்ந்து பிரிந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் அம்மாவுடைய சக்திகள் ஒன்றிணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழல் இருக்கிறது இந்த நிலையில் என்று தெரிவித்து நம்ம தம்பி பெரிய தம்பி அரசியலுக்கு வரணும்னு எல்லாரும் வரவேற்கக்கூடிய சூழ்நிலையில அவர் ஒரு விளக்கம் அளிச்சிட்டாரு. இருந்தாலும் மூத்தோர் இளையவர் வந்திருக்கிறாரு, மூத்தோர் வரணும்ன்ற உங்க விருப்பம் இல்லையா? அவரும் வந்துட்டு போட்டுமே, நீங்க வழிவிட்டா என்ன? எப்படியாவது எங்க குடும்பத்துல சிக்கல் ஏற்படுத்த நினைக்கிறீங்க, அது நடக்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.